மணிகண்டன் லீடா நடிச்சிருக்கிற படம் தான் குடும்பஸ்தன். இந்த படத்துடைய 3 டேஸ்க்கான தமிழ்நாடு கலெக்ஷன் பார்க்கலாம். டே 1 1.40 crore, டே 2 2.65 crore, டே 3 3.53 crore. டோட்டல் 3 டேஸ்ல குடும்பஸ்தன் தமிழ்நாடுல மட்டுமே 7.58 crore கிட்ட கலெக்ஷன் வந்திருக்கு. வேற லெவல் ஓபனிங் கலெக்ஷன் வந்திருக்கு குடும்பஸ்தன் படத்துக்கு. ஃபைனலா எவ்வளவு கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா SK23 AR முருகதாஸ் டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் லீடா நடிக்கிற படம். இந்த SK23 படத்தை இந்த 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாம். ஏன்னா தளபதியோட ஜனநாயகன் படம் 2026 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆனதுனால இந்த SK23 படத்தை இந்த வருஷம் தீபாவளிக்கு கொண்டு வர போறாங்க. SK23 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வர பிப்ரவரி 17 லான்ச் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்ததா ராஜு முருகனோட நெக்ஸ்ட் மூவி தான் மை லார்ட். இந்த படத்துல சசிகுமார் மற்றும் அன்னபென் லீடா நடிச்சிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப வந்திருக்கு. அடுத்ததா பிக் பாஸ் பாலாஜி லீடா நடிக்கிற படம் தான் ஃபயர். இந்த படத்தை வர பிப்ரவரி 14 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறோம்னு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ரவி மோகன் மற்றும் நித்யா மேனன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் காதலிக்க நேரமில்லை. கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த படம் தமிழ்நாடுல 10 crore கிட்டையும் கலெக்ஷன் பண்ணல. இது ஒரு டிசாஸ்டர் மூவி. காதலிக்க நேரமில்லை படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர பிப்ரவரி 14 காதலிக்க நேரமில்லை படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறாங்க.